வணக்கம். இன்று 22 பிப்ரவரி 2024 டைம் வந்து கரெக்டாக 11:30 ஆகுது. இன்னைக்கு பார்க்குறோம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஏடிஆர், அதாவது ஆவரேஜாக ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருந்தது. ப்ளஸ் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16-17 மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ப்ரீமியம் அட் த மணி ப்ரீமியம் எல்லாமே ஒரு 600, 700, 800ன்னு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, மார்க்கெட்டு கொஞ்சம் ஃப்ளாட் ஆனால் கூட 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃப்ளாட் ஆனால் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த டைம் டிகேவானது ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதனால் ஆப்ஷன் பையர்ஸ்னு வரும்போது நமக்கு ரொம்பவே வந்து தலைவலி இருக்கும். ஏன்னா வாங்கின உடனே கரைய ஆரம்பிச்சிடும், ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக வருது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. நாமளும் வந்து ஃபஸ்ட் வீக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 நாள் கிட்ட நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து அவ்வளோ சரியில்லை. நாமளே ஒரு 15,000 மேலே நம்ம வந்து மைனஸில் இருக்கோம். ஸோ அதனால் நடுவில் இடைவெளி விட்டுருந்தேன். இப்போ இன்னையிலேருந்து வந்து பார்க்குறோம் அந்த 1000 ரூபா மேலே இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 700 கிட்ட வந்ததுனால இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கிலேருந்து கண்டினியூஸாக திரும்ப பார்க்கலாம், நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்க்கெட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னையிலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். மார்க்கெட் நல்லா இருக்கிற பட்சத்தில் நமக்கு திரும்ப வந்து இந்த மந்த்துக்குள்ளேயே இன்னொரு 6 செஷன் இருக்குது, ட்ரேடிங் செஷனு. அதுக்குள்ளே இந்த மந்த்து மோஸ்ட் ப்ராபப்ளி நியூட்ரலில் முடியணும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 15,000 வரும்பொழுது இன்னையிலேருந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணி நியூட்ரலுக்கு முடிக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இது வரையும் மார்க்கெட், ஏன்னா மார்க்கெட் வந்து ஹை விக்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரு ஆப்ஷனை வாங்கினீங்கன்னா உடனே கரைய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது மூமெண்டம் வந்து மேலே 100 பாயிண்ட் கீழே 100 பாயிண்ட் அந்த மாதிரி இருந்தது ஆப்ஷன்லேயே. இப்போ எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிட்டு ஒரு 700 பாயிண்ட் தான் ஏடிஆரே இருக்குது. 1000லேருந்து 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம். இன்றைய தினம் 22 பிப்ரவரி 2024 டைம் வந்து கரெக்டாக 9:26 ஆகுது. 47,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து லெவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் மேலே வந்து விக்ஸ் வந்து ரொம்ப ஹை விக்ஸ் இருந்தது. அதாவது ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச், அதாவது ஏடிஆர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்தது. இப்போ தான் குறைஞ்சி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அதனால தான் இன்னிலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எந்த சைடும் இன்றைக்கி வந்து எடுக்கலை. இப்போதைக்கு லெவல்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போயே பார்த்தீங்கன்னா அட் த மணி வந்து ஒரு 500 ரூபா கிட்ட தான் இருக்குது, கொஞ்சம் கூட தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்றதுனால எடுத்திருக்கோம். இன்னும் எந்த சைடும் ட்ரிகர் ஆகலை. ஆர்டர் பார்க்குறோம். புட்டு வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. 47,000 புட்டு வந்து 522க்கு ட்ரிகர் ஆகிருக்கு, பை ஆகிருக்கு. ஒரு லாட் தான் போட்டிருக்கேன். அது வந்து 671க்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அதாவது 2236 அச்சீவ் ஆகிருக்கு இன்றைக்கி. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி.